யுத்தம். நான் பெரிய பாடகராயிட்டேன். உனக்கு என்னப்பா? சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகத்தில் நடந்த தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பிறந்தநாள் விழா, மகளிர் தின விழாவில் 300 பெண்களுக்கு இலவச தையல் பயிற்சிக்கான சான்றிதழ்களை பிரேமலதா விஜயகாந்த் வழங்கினார். விழா பேனரில் அம்மா பிரேமலதா விஜயகாந்த் என குறிப்பிடப்பட்டிருந்தது. பயிற்சிக்கு அனுமதி வழங்கும் சான்றிதழிலும் அம்மா என்ற அடைமொழி இருந்தது. இதில் பிரேமலதா பேசும்போது விஜயகாந்த் திருமணமான முதல் நாளே அனைத்து பொறுப்புகளையும் தன்னிடம் கொடுத்து விட்டதாக தெரிவித்தார். ஒரு பெண் என்பதை நிறை சக்தி இல்லை, நிஜ சக்தி என்பதை உணர்ந்த ஒரு ஆண் நபர் கேப்டன் அப்படின்றது இந்த நேரத்தில் நான் பெருமையோடு பதிய வைக்கிறேன். ஏன்னா பெண்கள் மல்டி டாஸ்க் அச்சீவ் பண்ணுவாங்க. ஒன்னு இல்ல, ரெண்டு இல்ல, 10 வேலை கொடுங்க அப்படின்றதுக்குள்ள முடிப்பாங்க. அதுதான் பெண்கள் அந்த சக்தி. அதனாலதான் கேப்டன் மேரேஜ் ஆன அந்த வெளில இருந்து எல்லா பொறுப்பையும் என்கிட்ட ஒப்படைச்சிட்டார். அது சினிமாவாக இருந்தாலும், ரசிகர் மன்றமாக இருந்தாலும், என் பிள்ளைகளை வளர்ப்பதா இருந்தாலும், குடும்பமா இருந்தாலும், இப்ப அரசியலுக்கு வந்த பிறகு அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பை, அந்த நம்பிக்கை அந்த பெண்கள் கணவருக்கும் குடும்பத்தாருக்கும் கொடுத்தால் இமயம் கூட நம் காலடியில் என்பதை நாம் நிரூபிக்க முடியும். பெண்களால முடியாதது எதுவுமே கிடையாது. வெறும் அடுப்பங்கரையில கரண்டி பிடிக்கிற கையில தேவைப்பட்டால் அறிவாலையும் எடுப்போம், செங்கோலையும் எடுப்போம். அதுதான் பெண்கள். அடுப்படியில் கரி பூசிய கைகளுடன் இருந்த பெண்கள் அறிவாலையும் பிடிப்போம், செங்கோலையும் பிடிப்போம் என பேசி அம்மா என்ற அடைமொழிக்கும் பிரேமலதா வலு சேர்த்தார். இதற்கிடையே தேர்தல் விதிமுறையை மீறி 300 பேருக்கு இலவச தையல் பயிற்சி சான்றிதழ் வழங்கியதாக பிரேமலதா மீது தேர்தல் பறக்கும் படை அதிகாரி புகார் தெரிவித்துள்ளார். இது ஒரு புறம் நடக்க, மறுபுறம் அதிமுக கூட்டணியில் தேமுதிகவுக்கு 4 இடங்கள் வரை ஒதுக்க வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.